ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1லேருந்து 5 வரை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு பார்ட் 6 பார்க்க வாங்க. இந்த பார்ட் 6 பொறுத்தவரை ஒரு 10 சம்ஸ் பார்ப்போம். ஸோ 10மே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். இந்த பார்ட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் எம் மேன், டபிள்யூ விமன் அண்ட் பி பாய்ஸ். அதாவது இத்தனை மேனு, இத்தனை விமனு, இத்தனை பாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை மேனு இத்தனை பாய்ஸு ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை நிறைய மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று எல்சிஎம் மெத்தடு, அது இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் விட்டுட்டு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 ஃபார்முலா, அந்த 3 ஃபார்முலா ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கும், பார்த்தா பெருசாக இருக்கும், பட் ஒரு குருட்டு மனப்பாடத்தில் படித்து வச்சுக்கலாம், சரியா? அப்படி படிச்சுட்டிங்கன்னா அந்த 3 ஃபார்முலா வச்சு தான் அந்த சம்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், சரியா? ஸோ அந்த எல்சிஎம் எடுத்து அப்புறம் இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அது நிறைய விஷயம் கட் ஆயிரும், சரியா? சில நேரங்களில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன கேர்லெஸ் விட்டிங்கன்னா அது அவுட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலான்னு சொல்லும் போதும் ஈஸியாக இருக்கும், சரியா? சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 6 men 8 boys can do a piece of work in 10 days and 26 men 48 boys can do the same job in 2 days, then time taken for 15 men 20 boys to do the same type of work is கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா கொண்டு போகிறதுக்கு பர்சன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன், நான் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ 3 டைப் ஆஃப் பர்சன் இருப்பாங்க இந்த கொஸ்டினில். ஸோ என்ன பண்ணுறேன், மென் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரியா? அதாவது இப்போ இந்த 6 men இருக்குது, கரெக்டாக? அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 men இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா மென் இருக்கா 50 men இருக்குது. ஸோ எல்லாமே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இருக்கிறத A1 எடுத்திருக்கேன், ஸோ 6. செகண்ட் இருக்கிறத A2 26 men, தேர்ட் இருக்கிறது A3 men, ஸோ 15. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் A1 A2 A3 எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு, ஸோ டபுள் டேஷ் போட்டுக்கலாம், ஸோ டபுள் டேஷ் 8 பாய்ஸு, அப்புறம் 48 பாய்ஸு, அப்புறம் 20 பாய்ஸு. இதெல்லாம் என்ன பண்ணுறேன், பின்னு எடுத்திருக்கேன். ஸோ B1 8, B2 48, B3 20. அப்புறம் டேஸ் இருக்குல்ல, அதை D1 எடுத்துக்கலாம். ஸோ D1 10, D2 2, D3 கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ சேம் டைப் ஆஃப் எங்கே கொடுத்துருக்காங்க, டைம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ D3 என்னன்னு கேட்டிருக்காங்க. D1 கொடுத்தாச்சு, D2 கொடுத்தாச்சு, D3 என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம ஆல்ரெடி பார்ட் 3ல் பார்த்துருப்போம் அந்த ஃபார்முலாயை. அங்கே எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேன். ஸோ இந்த இதில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன், சரியா? ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த நொட்டேஷன்ஸ்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் எடுத்து எழுதிக்கணும், சரியா? எல்சிஎம் மெத்தட் கம்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ D3 இதான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், D3 = D1 D2 இதை போட்டுக்கோங்க, சரியா? ஸோ மேலே D1 D2 போட்டுக்கோங்க. அதே இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு D1 இங்கே ஒரு D2, எல்லாமே மைனஸ் தான். ஸோ உங்கள் D1 D2 போட்டுருங்க, கீழே D1 D2. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள சப்ஸ்டிட்யூட் எப்படி போட்டுருங்க அப்படின்னா A1 × B2, சரியா? A1 × B2 மைனஸ் B1 × A2 அப்படி கிராஸில். ஸோ A1 × B2 மைனஸ் B1 × A2 போட்டுடலாமா, முடிச்சிடலாமா? அடுத்த ஹோல் டிவைடட் பை அடுத்தது இந்த லைனையும் பார்க்குறோம், சரியா? ஸோ A1 × B3, கரெக்டாக? A1 × B3 மைனஸ் A3 × B1 முடிஞ்சு போச்சா? செகண்ட் செட் முடிஞ்சு போச்சா? அடுத்த செட் பாருங்கள், இதையும் எடுக்கிறோம். ஸோ A2 × B3 மைனஸ் A3 × B2 புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இதை நீங்கள் ஒழுங்காக A1 A2 A3 இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எழுதிட்டிங்கன்னா அப்படி கிராஸில் பெருக்கி போட மாதிரி இருக்கும். ஸோ போட்டால் ஆன்சர் வந்துடும், ஓகேவா? இனி ஈஸி. என்ன பண்ண, D1 தெரியும் எனக்கு, 10 2 எல்லாம் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு 10 × 2 20, 6 × 48 288 மைனஸ் 8 × 26 208 டிவைட் பை 6 × 20 120 மைனஸ் 15 × 8 120 மைனஸ் 2 26 × 20 520 15 × 48 720. இந்த சிம்பிளிஃபிகேஷன் தானே. 288 மைனஸ் 208 எவ்வளோ 80, கரெக்டாக? டிவைட் பை 120 மைனஸ் 120 0 ஆயிருமா? சாரி, தள்ளி விட்டுலாமா? 520 மைனஸ் 720 எவ்வளவு 200 × 2 400 கீழே போட்டாச்சா? அடுத்தது 2 0 கட் பண்ணிக்கலாம், இங்கே 2 கட் பண்ணிக்கலாம். 8 2 சார் இல்லை, அங்கே 4 இருக்கா, ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். 2 2 சார் 4, ஸோ 4 days. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா படிக்கணும், அதுவும் படிக்க மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ஒழுங்கு எழுதிட்டிங்கன்னா கண்ணை மட்டும் போட்டுடலாம், சரியா?
ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம டாப்பிக்கில் ஏ அப்படிங்கிற மாதிரி நோட்டேஷன் வச்சுருக்கேன். சரியா? ஏன் அப்படின்னா ஃபர்தர் அண்ட் சம்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு ஃபார்முலா, அதாவது பார்ட்ஸ் 6ல் வந்து ஏ ஃபார்முலான்னு சொன்னால் அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். அதுக்காண்டி இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏ அப்படிங்கிற நோட்டேஷன் வந்து நான் குறிச்சிருக்கேன். இது நமக்கு சும்மா வைக்கிறதா, இது ஃபார்முலா சம்மந்தம் வராது, நமக்கு ஒரு கண்டுபிடிக்காண்டி ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 men can do a piece of work in 6 days while 10 women can do it in 5 days. In how many days can 5 women and 3 women do it கேட்குறாங்க. ஸோ 5 men இருக்காங்க, 6 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. 10 விமன் இருக்காங்க, 5 டேஸில் முடிக்கிறாங்க. அப்படின்னா how many டேஸில் வந்து 5 விமன் 3 விமன் சேர்ந்து பண்ணோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ என்ன சொன்னவங்களுக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன். அதில் ஏ ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா நிறையா நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பியும் சியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கும். அந்த சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு அது பி ஃபார்முலாயா இல்லை சி ஃபார்முலையாக கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஓஆர் அப்படிங்கிற மாதிரி வேர்டு இருக்கவே செய்யாது. பி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டினில் ஓஆர் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கவே இருக்காது. சப்போஸ் ஆர் இருந்துச்சுன்னா அடுத்த ஃபார்முலா சி ஃபார்முலாவுக்கு போயிடணும். இங்கே ஆர் இருக்கா, ஓஆர்னு வேர்டு இருக்கவே செய்யாது. ஆனால் ஆண்டு ரெண்டே இருக்கலாம், அதை பற்றி மேட்ரு கிடையாது. ஓஆருங்கிறது ஆறுங்க அப்படிங்கிற வந்து இல்லை அப்படின்னா, கொஸ்டின் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம பி அப்படிங்கிற ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா ஈஸி தான். சரியா? ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. 5 men இருக்காங்க, அது ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 6 daysன்னு இருக்குது, அதை சும்மால் ஏன்னு எடுத்திருக்கேன். சரியா? அங்கே வேறு மாதிரி இருக்கும், இது பி ஃபார்முலாக்கும் சி ஃபார்முலா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஏக்கு வந்து 5 போட்டாச்சு, அதுக்கான டேஸ்க்கு வந்து 6ன்னு போட்டுக்கலாம். அடுத்த விமன் இருக்காங்களா, விமனுக்கு என்னது பின்னு போட்டுக்கலாம். ஸோ கேபிட்டல் பி = 10, ஸ்மால் பி வந்து என்னது டேஸு. ஸோ பி = 5. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா அதை A1 B1 எடுத்துக்கலாம். ஸோ 5 விமன் கேட்டிருக்கானா அது A1 ஆட்டும், 3 விமன் கேட்டிருக்கானா அது வந்து B1 ஆட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இனி சிம்பிள் 1 ஹோல் டிவைடட் பை, சரியா, ஹோல் டிவைடட் பை ஒரு செட்டில் ஏ வரும், இன்னொரு செட்டில் பி வரும், அவ்வளோதான். ஸோ A1 டிவைடட் பை A × A. ஸோ மேலே 1 வரும். ஸோ இந்த A1 டிவைடட் பை A × A. அடுத்த ப்ளஸ்ஸு B1 டிவைடட் பை B × B. புரிஞ்சா? இது ஃபுல்லாக ஏ செட்டு, இது ஃபுல்லாக பி செட்டு. மேலே 1 வரும், கீழே வந்து இன்னும் 2 ஏவை பெருக்கி போட போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நமக்கு பி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது பார்ட் 6ல் வந்து பி ஃபார்முலா அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். 1 டிவைட் பை A1 பை A × A ப்ளஸ் B1 பை B × B. இது படிக்க கஷ்டமா? சிம்பிள் தானே. ஸோ அடுத்து பாருங்கள், 1 டிவைட் பை A1 வேல்யூ என்ன 3 டிவைட் பை 5 × 6 ப்ளஸ் 5 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 3 பை 13 வரும், கட் பண்ணிங்கன்னா 1 பை 10. அடுத்து 5 பை 15 வரும், கட் பண்ணால் 1 பை 10. இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? ஸோ கீழே சேமாக இருக்குது, ஸோ எல்சியம் எடுக்க வேண்டாம், மேலே மட்டும் ப்ளஸ் பண்ணால் போதும். 1 + 1 2 பை 10. இதை கட் பண்ணால் 1 பை 5 வரும். ஸோ 1 பை 1 பை 5. ஸோ மேலே போகும்போது 5 days. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து கஷ்டம் நினைக்கிறாங்க, ஈஸியாக படிச்சிடலாம். இதை தாண்டி வந்து அந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணது கஷ்டம். சரி, அதுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இஃப் 3 men 6 women, சரி 6 இருக்குது. சரியா? நோட் பண்ணி 6 இருக்குது. இஃப் 3 men or 6 women can do a piece of work in 16 days, in how many days can 12 men 8 women do the same piece of work கேட்குறாங்க. சரியா? கொஸ்டினில் 6 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சி ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரியா? பார்த்துக்கோங்க, இது அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். 3 men, ஸோ ஏன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்த விமன் கொடுத்துருக்காங்க, ஸோ பர்சன் தானே, ஸோ அதுக்கான பின்னு எடுத்துருக்கலாம் 6. அடுத்த டேஸ் கொடுத்துருக்கானா 16 days, அதுக்கு ஏன்னு எடுத்துக்கலாம் 16. அப்புறம் பாருங்கள் 12 men 8 women, அது A1 ஆட்டும் B1 ஆட்டும் எடுத்திருக்கேன். எப்படி எடுக்கிறோம் அப்படிங்க பார்த்துக்கோங்க. A1 ஆட்டும் B1 அப்படிங்கிற எடுத்திருக்கேன். சரியா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலா பார்க்காதீங்க, இதை பார்த்துக்கிட்டு இங்கே வரலாம். ஆக்சுவல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. இந்த டே இருக்குல்ல, அது மேலே போட்டுக்கணும் ஏ, அங்கே வந்து 1 வரும் மேலே, இங்கே வந்து என்ன ஸ்மால் ஏ மேலே வரும், டிவைடட் பை அங்கே என்ன இருக்குது A1 பை A × A போட்டிங்களா, இங்கே என்னது A1 பை கேபிட்டல் A, B1 பை B, அவ்வளோதான். புரிஞ்சா? A1 பை A ப்ளஸ் B1 பை B, மேலே வந்து A வரும். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா A டிவைடட் பை கீழே எல்சியம் எடுக்கிறேன். எல்சியம் எடுத்து என்ன வரும், கீழே என்ன வரும் ABன்னு வருமா, மேலே என்ன A × A1, அப்போ என்ன வரும் A1 ஏன்னு வருமா, ப்ளஸ் இங்கே என்ன வரும் B1 ஏன்னு வருமா. புரிஞ்சா உங்களுக்கு? B1 A A1 சாரி தப்பு விட்டேன், AB தான் எல்சிஎம்மு. ஸோ மேலே நீங்கள் பெருக்குவீங்க, ஏபின்னு பெருக்குவீங்க, பெருக்கும்போது சரி எழுதுவோம், ஏபின்னு பெருக்குவீங்க, பெருக்கும்போது ஏஏ கட் ஆயிரும். அப்போ என்ன வரும் B A1 வரும், சாரி சரியா. ஸோ B A1 வரும்,
திருப்பி ஏபி தான் எல்சிஎம். இங்கே பெருக்கும்போது என்ன ஆகும், இந்த பிபி கட் ஆயிரும், கட் ஆகிட்டு ஏ பி1 வரும், ஏபி1 ரைட்டா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஏபியை மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ என்ன ஏ இன்ட்டு ஏபின்னு வரும் சரியா. ஸோ இதான் வந்து நமக்கான இந்த ஃபார்முலா. ஸோ டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த எல்சிஎம் எடுத்து மேலே போயதும் ஈஸியாக இருக்கும், இங்கே வச்சு ஈஸியாக இருக்குது, அதுக்காண்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பட் இதே நீ படித்தா போதுமானது. ஏன்னா 3 பேர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சரியா. இது படித்தாலும் ஓகே, இது படித்தாலும் ஓகே, பட் இது படித்தா சேஃபு சரியா. ஓகே, இனி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 16 அப்படி போட வேண்டியதான், இது சொல்லணும் அவசியம் இல்லை. 3 × 6 18, கீழே 12 × 6 72 + 8 × 3 24, 16 × 8 அடி போட்டுக்கலாம். கீழே ஆட் பண்ணி 96 வரும். அப்புறம் கட் பண்ணிக்கலாமா. 16க்கு வந்து எத்தனை டைம்ஸ் போவோம், 16க்கு வந்து 6 டைம்ஸ் போவோம் கரெக்டாக. 6 கட் பண்ணால் 3. ஸோ 3 days அவ்வளோதான். மொத்தம் 3 ஃபார்முலா முடிஞ்சு போச்சு சரி. ஏபிசி அவ்வளோதான். அதில் ஏ வந்து நிறைய நோட்டேஷன் கொடுத்தா ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஆர் இல்லாமல் இருந்துச்சுன்னா பி ஃபார்முலா, ஆர் இருந்துச்சுன்னா சி ஃபார்முலா. இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் போதும், இந்த டாபிக் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் சரியா. நான் ஏன் அது வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஈக்குவேட் பண்ண மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எது ஈஸின்னு ஃபாலோ பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சரியா. எவ்வளோ ஃபார்முலா படிச்சிட்டோம், ஏரியாவில் எக்கச்சக்கான ஃபார்முலா படிப்போம், இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அடுத்தது 6 men or 12 women. ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க, can do a piece of work in 20 days. In how many days can 8 men and 16 women do twice as big as this work? சரியா. இது என்னதான் ஆர் கொடுத்தனால சி ஃபார்முலா தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்னது, அங்கே ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் தான் இருக்கும், ஏபிசி தான் ஃபார்முலா சரியா. ஆனால் வந்து சில வித்தியாசங்கள் இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். ட்வைஸும் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. செய்யலாமா இனி பார்க்கலாமா. அதே மாதிரி ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு, ஸ்மால் எழுதியாச்சு. ஸோ 6 men ஏ, 12 women பி. ஸோ டேக்கு வந்து ஸ்மால் ஏ 20 போட்டாச்சு. அடுத்து என்னது 8 men 16 women. ஸோ A1 B1 ஓகேவா. டைம் தானே கேட்டிருக்கான். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா, போடுங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20 × 72 / 96 + 96. ஸோ ப்ளஸ் பண்ணால் 192 வரும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 20 × 72 கரெக்டாக. நீ கட் பண்ணிக்கலாமா, கட் பண்ணால் அங்கே 10 போட்டுக்கலாம். இங்கே போட்டிங்கன்னா சரி 9 6 96. அடுத்து கட் பண்ணிங்கன்னா 2க்கு போடலாமா. ஸோ 48 இங்கே போட்டால் 5. அடுத்த 4 கட் பண்ணிங்கன்னா 24க்கு 2, அங்கே ஒரு 3. ஸோ 5 3 are 15, 15/2 கரெக்டாக. அப்புறம் என்ன கொடுத்துனா ட்வைஸும் கொடுத்துருக்கான் கரெக்டாக. அதனால் ட்வைஸும் கொடுத்தனால இன்ட்டு 2 போடுவீங்க, போட்டு கட் பண்ணிவிட்டு வரதான் உங்களுடைய ஆன்சர். ஸோ புரிஞ்சா உங்களுக்கு. சேம் மாடல் தான் சரியா, அதாவது சி ஃபார்முலா மாடல் தான். பட் லாஸ்ட் அண்ட் ட்வைஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தனால இன்ட்டு 2 போடுறீங்க சரியா. ஸோ தேர்ட் கொஸ்டினில் ஆன்சர் 3ன்னு வந்திருக்கும். அதே கொஸ்டினில் ட்வைஸ் கொடுத்தா 3 × 2 6ன்னு போட்டுக்கணும். இங்கே இந்த கொஸ்டினை கேட்டனால ஃபைனலாக இன்ட்டு 2 போட்டு கட் பண்ணிவிட்டு ஆன்சரை போட்ட வேண்டியதான் சரியா. ஸோ சிம்பிள் தான். அடுத்து 5th கொஸ்டின், ஏ மேன், ஏ விமன் அண்ட் அ பாய் சரியா. ஸோ 3 பேர் இருக்காங்க, ஏ மேன், ஏ விமன் அண்ட் ஏ பாய் கேன் கம்ப்ளீட் a work in 20 days, 30 days and 60 days respectively. How many boys must assist 2 men, 8 women so as to complete the work in 2 days? ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏவா பியா சியா அது ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்டாக. ஏ ஃபார்முலாயா பி ஃபார்முலாயா சி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன தான் வரும், பி ஃபார்முலா தான் வரும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சரியா. ஸோ நமக்கு செகண்ட் கொஸ்டினில் பார்த்த பி ஃபார்முலாயும் இந்த 5th கொஸ்டினில் பார்க்குற பி ஃபார்முலா என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டினில் பார்த்த பி ஃபார்முலா வந்து 2 பேர் தான் இருப்பாங்க, 2 நோட்டேஷன் தான் இருக்கும். இங்கே வந்து 3 நோட்டேஷன் இருக்கும். ஆனால் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், கூட சியை அப்படி சேர்த்துட வேண்டியதான். B1/B × B + C1/C × C எழுதிக்கலாமா. ஏபிசி. ஸோ ஒரு மேனு, ஒரு விமனு, ஒரு பாய். அதனால் ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 1. அடுத்தது 20 days கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, ஸ்மால் பி வந்து 30 days, அப்புறம் சி வந்து 60 days ரைட்டா. அப்புறம் 2 men 8 women. ஸோ A1 2, B1 8, அப்புறம் C1 கேட்டிருக்காங்க. டைம் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க, இதுதான் வித்தியாசம். டைம் வந்து அவன் 2ன்னு கொடுத்துட்டான். அப்போ டைமுங்கிறத 2 போட்டுக்கலாம் கரெக்டாக. இப்போ என்ன கேட்குறான், C1 கேட்குறான். C1ங்கிற இடத்துல வந்து எக்ஸை போட்டுக்கோங்க ரைட்டா. நீ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் 2/20 வரும், 8/30, x/60. அடுத்து எல்சியம் எடுக்கலாமா. 20க்கு 30க்கு 60 எல்சியம் பண்ண 60. 20 வந்து 60க்கு 3 times போகும், சாரி 3 times போகும். 3 × 2 6. 30 வந்து 60க்கு 2 times போகும், 8 × 2 16. 60 வந்து 61 times தான், 1 × x ரைட்டா. அடுத்தது 16 + 6 22.
22 + h போட்டுக்கலாம். இந்த 60 என்ன பண்ணுறேன் அப்படி மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ 60 இனி இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பண்ணால் 30 வரும். 22 + h = 13 போட்டுக்கலாம். h = 22 அங்கே கொண்டு போகிறீங்க மைனஸ் பண்ணால் 30 - 22 h = 8. ஸோ பாய்ஸ் எத்தனை கேட்டாங்கன்னா எத்தனை 8 பாய்ஸ். ரைட்டா? ஃபார்முலா 3 ஃபார்முலா தான் ஆல்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 பேர் கொடுத்ததுனால C1/C × C அப்படிங்கிற சேர்த்துக்கிட்டேன். சரியா? சரி, அடுத்த கொஷின். 6th கொஷின். இஃப் 1 man or 2 women or 3 boys can complete a piece of work in 88 days, then 1 man, 1 woman and 1 boy together will complete in how many days? சரியா? கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏயா பியா சியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆண்ட் இருக்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு ஆர் இருந்தாலே என்னதான் நமக்கு வந்து இந்த சி ஃபார்முலா தான். இந்த ஆர் இருந்தாலே சி ஃபார்முலா, ஆர் இல்லாட்டி தான் பி ஃபார்முலா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஆனால் பாருங்கள் பேராமீட்டர் எத்தனை பேர் 3 பேர் இருக்காங்க. ஒரு மேனு 2 விமனு, ஸோ 3 பாய்ஸ். ஸோ 3 பேர் இருக்காங்க. மேனு விமன் பாய்ஸ் இருக்காங்க. நமக்கு சி ஃபார்முலா வந்து தேர்டு கொஸ்டினில் 2 தான் கொடுத்துருப்போம். A/A1/A + B1/B கொடுத்துருப்போம். இப்போ 3 பேர்னால கூட வருது சேர்த்துக்கிறோம். C1/C கொடுத்துருக்க எழுதிக்கோங்க. ABC 1 2 3 அப்புறம் டேஸ் எத்தனை 88. அப்போ என்ன கேட்டிருக்காங்க 1 man 1 woman 1 boy. ஸோ A1 1 B1 1 C1 1. ரைட்டா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? A1/A என்னது 1/1 1 ப்ளஸ் 1/2 1/3. எல்சியம் என்ன 1க்கும் 2க்கும் 3க்கும் 6 தான் எல்சியம். 6 × 1 6, 2க்கு 6 டைம்ஸ் போவோம், 3 டைம்ஸ் போவோம். 3 × 1 3, 3க்கு 6 எத்தனை டைம்ஸ் போவோம் 2 டைம்ஸ் போவோம். 2 × இந்த 1 2, 6 + 3 9, 9 + 2 11. கீழே 6 இருக்குது. 6 மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 11 கட் பண்ணால் 8, 8 6 are 48 days. அவ்வளோதான். சரியா? ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரியா? ஸோ வேறு மெத்தட் எதுவுமே பார்க்காதீங்க. எப்படி கேட்டாலும் இந்த 3 ஃபார்முலா தான் உங்களுக்கு வரப்போகுது. இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் தான். சின்ன சின்ன டிங்கரிங் வேறு பார்க்க மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து கொஸ்டின் வந்து இந்த மாடலில் வராது. சரியா? ஸோ 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதுமானது தான். ஸோ இனிமேல் பார்க்க கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும். சரியா? சரி, பாருங்கள். 7th கொஸ்டின். 20 women can do a work in 16 days. 16 men can complete the same work in 15 days. Find the ratio between capacity of man and women. சரியா? சரி, இனிமேல் ஃபஸ்ட்டு பார்த்து 6 கொஸ்டின், இனி பார்க்குற 4 கொஸ்டினும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது வேறு செட்டு, இது வேறு செட்டு. சரியா? சரி, பாருங்கள். 20 விமனுக்கு என்ன கொடுத்துட்டான் 16 டேஸும் கொடுத்துட்டான். ஸோ 20 விமனுக்கு வந்து 16 days. 16 men 15 டேஸில் முடிக்கிறாங்க. 16 men வந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. என்ன கேட்குறான் ரேஷியோ பிட்வீன் கெப்பாசிட்டி ஆஃப் மேனுக்கும் விமனுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. மேனுக்கும் விமனுக்குள்ள ரேஷியோ. ஸோ மேன் இங்கே இருக்கார், இது விமன் இங்கே இருக்காங்க. சரியா? ஸோ ரேஷியோனா கேட்குறாங்க. ஸோ மென்னுக்கு பண்ணிக்கலாமா? மென்னுக்கும் விமனுக்கும். ஸோ 16ம் 15ம் பெருக்கி போட்டுக்கலாமா? 16 × 15. விமனுக்கு என்ன பண்ணிக்கலாம் 20யும் 16ம் 20 × 16. அப்போ அடுத்து என்ன பண்ணிக்கோங்க கட் பண்ணி ரேஷியோ கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கட் ஆயிரும். ரைட்டா? 4 3 are 15, 4 4 are 20. ஸோ 3 மென்னும் இஸ் ஈக்குவல் டு 4 விமனுக்கு கிடைக்கும். என்ன கேட்குறா மேனுக்கும் விமனுக்கும். ஸோ மென்னு இங்கே இருக்குது, விமன் இங்கே இருக்குது. இது அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அவள் கீழே போயிடும். இங்கே 4 தான் இருக்கும். இந்த 3யை அங்கே கொண்டு போது கீழே போயிடும். ஸோ 4/3. மென்னுக்கும் விமனுக்கும் ரேஷியோ வந்து 4:3. அவ்வளோதான். சிம்பிள். ரைட்டா? 8th கொஷின். சிஸ்டர் கேன் பேக் 50 cake in 25 hours. Sister and mummy together can bake 75 cakes in 15 hours. How many cake mummy can bake in 15 hours கேட்குறாங்க. அதாவது சிஸ்டர் வந்து 50 கேக்கை 25 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். சிஸ்டரும் மம்மியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 75 கேக்கை வந்து 15 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா மம்மி மட்டும் 15 ஹவர்ஸில் எத்தனை கேக்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? How many cake mummy can bake in 15 ஹவர்ஸ். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சிஸ்டர் வந்து 1 ஹவரில் எத்தனை கேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். என்ன பண்ண போதும் மொத்தம் 50 கேக்கு எத்தனை ஹவர்ஸ் 25 ஹவர்ஸ் 2 டிவைட் பண்ணால் என்ன கிடச்சிரும் 1 ஹவரில் எத்தனை கேக் கிடச்சிரும் 1 ஹவரில் 2 கேக்கு. அப்புறம் மம்மி சிஸ்டரும் சேர்த்து 1 ஹவரில் எத்தனை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 75/15. ஏன்னா 75 கேக்கு பண்ணுறாங்க எத்தனை ஹவர்ஸில் 15 ஹவர்ஸில். ஸோ 2 வகுத்தீங்கன்னா என்ன கிடச்சிரும் 1 ஹவரில் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5. என்ன கேட்குறான் மாமு 15 ஹவர்ஸில் எத்தனை கேட்குறாங்க. ஸோ சிஸ்டர் மட்டும் 1 ஹவரில் 2, மாமும் சிஸ்டரும் சேர்த்து 1 ஹவரில் 5. ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடச்சிரும் மாமுடைய 1 ஹவர் கேக் கிடச்சிரும். ஸோ 5 - 2 3. ஸோ அம்மா மட்டும் 1 ஹவரில் 3 கேக் பண்ணுவாங்க. ஆனால் என்ன கேட்குறான் அவன் 15 ஹவர்ஸில் கேட்குறான். அப்போ என்ன பண்ணால் போதும் 15 × 3 45. முடிஞ்சு போச்சா? 9th கொஷின்.
12 men, 16 boys can do a piece of work in 5 days. 13 men, 24 boys can do it in 4 days. Then find the ratio of daily work done by man to that of boy. இதே மாடலில் ஒரு கொஸ்டின் வந்து பார்ட் 5 ஐ திங்க் சரியா 5ல் பார்த்துருப்போம். ஆனால் வேறு மாதிரி இருக்கும், அந்த கொஸ்டின் வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கே வந்து ரேஷியோ கேட்டிருக்காங்க சரியா, அதான் வித்தியாசம். சரி பாருங்கள், 12 men, 16 boys, 5 days அப்படி எழுதிட்டோமா. அடுத்து 13 men அண்ட்னா ப்ளஸ்ஸு ஓகேவா. ஸோ 13 men ப்ளஸ் 24 boys எத்தனை டேஸில் இன் 4 days ரைட்டா. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேஸை உள்ளே பெருக்க போகிறீங்க, அப்படி தான் போன சமயம் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ 5 × 12 60 men, 16 × 5 வந்து 80 boys இஸ் ஈக்குவல் டு 13 × 4 52, 24 × 4 96. ஏன்னா 12 men வேலை பார்க்குறாங்க 5 days. அப்போ மொத்த ஒர்க்குன்னு என்ன பண்ணி பெருக்க தான் பண்ணுவீங்க, அதான் பெருக்கிறோம் சரியா. தனித்தனியாக பெருக்கணும், ஆக்சுவலாக ப்ராக்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு செட்டு. ஸோ ரெண்டாக பெருக்கிக்கணும் ரைட்டா. அடுத்து இங்கேயும் மென் இருக்குது, இங்கேயும் மென் இருக்குது. இது இங்கே ஒன்று தரலாமா, கொண்டு மைனஸ் ஆகுமா, 60 - 52 மென்னு. இது அங்கே கொண்டு போகலாமா, ஸோ 96 - 80 பாய்ஸு. ஸோ கழிச்சிங்கன்னா 8 மென்னு, இதை கழிச்சா 16 பாய்ஸு. 8 மென்னுக்கு 16 பாய்ஸ் அப்படின்னா ஒரு மேனுக்கு 16/8 கட் பண்ணால் 2 பாய்ஸு. என்ன கேட்குறான், மேனுக்கும் இல்லை யாருக்கும் இருக்கும் மேனுக்கும் பாய்க்குள்ள ரேஷியோ கேட்குறான். ஸோ மேன் பை பாய்ஸ் ஈக்குவல் 2/1, ரேஷியோஸ் ஈக்குவல் டு 2:1. கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு சப்போஸ் கொஸ்டினில் பாய் இஸ் டு மேனு கேட்டு வச்சுருப்பான், நீங்கள் பாட்டு மேன் இஸ் டு பாய் கண்டுபிடிச்சி 2:1 போட்டு தப்பாக கூடாது. என்ன ரேஷியோ கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்பறம் மாற்றி போட்டுக்கணும் சரியா. ஏன்னா குரூப் 4ல் வந்து 2018 தானே சரி 19 குரூப் 4ல் வந்து ஒரு கொஸ்டின் ஏஜஸ்க்கு டாப்பில் கேட்டு வச்சுருந்தாங்க. கொஸ்டினில் ரஹீம் ராகு மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கே கேட்டது பார்த்தீங்கன்னா அப்படி மாற்றி கேட்டிருந்தாங்க, ரேஷியோ உல்ட்டாவை கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்க மாதிரி ரேஷியோ எடுத்து போடுங்க, மாற்றி போட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சு தப்பாக விடலை, தெரியாமல் தப்பு விட்டால் விதிவசம் விட்டுடலாம், செஞ்சுட்டு லாஸ்ட்டில் போய் தப்பு விட்டால் கஷ்டம் இல்லை. அதனால் கொஸ்டினை வந்து தயவு செஞ்சு ஒழுங்காக ரீட் பண்ணி ஆன்சரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின், இஃப் 4 men or 6 women can do a piece of work in 12 days working 7 hours a day, how many days it will take to complete a work twice as large with 10 men 3 women working together 8 hours a day. இந்த கொஸ்டினை பார்த்தவுடன் உங்களுக்கு தோணணும் இதே மாதிரி தானே 4th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா. ஸோ 10th கொஸ்டினுக்கும் 4th கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ 4th கொஸ்டின் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் சரியா. இங்கே வந்து 7 ஹவர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்திருக்கும். ஸோ டேட்டா நிறையா இருக்கும் சரியா, இந்த வேர்டெலாம் அங்கே இருக்காது. பட் அந்த டொய்ஸும் கூட பார்த்துருப்பீங்க, மேலே கொஞ்சம் லைன்ஸ்லாம் சேமாக இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பார்ட் 3, 4ல் பார்த்த லிங்க் பண்ணி வர மாதிரி இருக்கும் சரியா. ஸோ நிறையா கொஸ்டின் மிங்கிள் பண்ணி வர மாதிரி இருக்கும். இதான் 10th கொஸ்டின் சரியா. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஆண்டு கொடுத்தா ப்ளஸ் பண்ணிக்கணும், ஆர் கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் டு போட்டுக்கணும் சரியா. ஸோ 4 men இஸ் ஈக்குவல் 6 women கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சரி 4 men 6 women சரியா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதில் 1 man கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ 1 man ஈக்குவல் டு 6/4 women வரும், கட் பண்ணால் 2 3s 6 2 2s 4. ஸோ 3/2 women அப்படிங்கிறத போட்டுக்கலாம் சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 men and 3 women கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 10 men + 3 women and ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுங்கள், நமக்கு ஒரு மெனுக்கு எவ்வளோ தெரியும், 3/2 women தெரியும், அதை போட்டுக்கலாமா. ஸோ 10 × 3/2 + 3 women மொத்தமாக பண்ண என்ன வரும், கட் பண்ணால் 5 5 3s 15 கட் பண்ணோம் 2 கட் பண்ணால் 5 5 3s 15 15 + 3 18. ஸோ 18 women நமக்கு கிடச்சிருக்கு. எது 10 men + 3 women மொத்தமாக 18 women அப்படின்னு கிடச்சிருக்கு ரைட்டா. எனி ஃபார்முலாவில் போட வேண்டியதான். என்ன ஃபார்முலா, M1 D1 T1 இஸ் ஈக்குவல் டு M2 D2 T2 ரைட்டா. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட்டில் பார்த்துருப்போம், பார்ட் 3 4லும் பார்த்துருப்போம் ரைட்டா. ஸோ M1 என்னது நமக்கு இன்னொன்று பார்க்கணும், இங்கே 18 women கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட்டா. 18 women கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் 4 men எடுத்துக்கலாம், 6 women எடுத்துக்கலாம், இதனால ஓகே, 2 6 தான் கொடுத்து 2 ஈக்குவல் தான், பிரச்சனை கிடையாது. பட் இங்கே விமன் எடுக்கிறதுனால இங்கேயும் என்ன பண்ண விமன் தான் எடுக்கணும் ரைட்டா. அப்போ 6 women 6 இன்ட்டு அதுக்கு டேஸ் எத்தனை 12 டே. ஸோ 12 இன்ட்டு டைம் என்ன 7. ஸோ 7 இஸ் ஈக்குவல் டு M2 என்ன இந்த 18 மேனு தானே. ஸோ 18 இன்ட்டு D2 கேட்டிருக்கான். ஸோ D2 இன்ட்டு டைம் என்ன 8 hours. ஸோ இன்ட்டு 8 ரைட்டா. அடுத்து என்னது D2 ஈக்குவல் டு எல்லாம் 6 × 12 மேலே வரும், 8 8 இங்கே போகும்போது கீழே போயிடும். ஸோ 8 × 18 இவன் டொய்ஸ் கொடுத்துருக்காப்புல, அதனால் டேரெக்டாக நம்மளாம் இங்கேயே இன்ட்டு 2 போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். ஸோ 2ஐயும் இதையும் கட் பண்ணால் 2 4s 8
ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா 4 3s are 12, இதையும் கட் பண்ணால் 6, ஸோ இதையும் கட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ D2 = 7. சரியா? ஸோ 7 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? சரி, ஸோ வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிங்கன்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு 6 கொஸ்டினுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வேறு சம்ஸ் மாடல் தெரியும் அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது ஈஸியோ அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.